ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Excel தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங்கில் ஷார்ட் அண்ட் ஃபில்டரில் கஸ்டம் ஷார்ட்டில் இந்த மாதிரி ஃபாண்ட் கலர் வச்சு எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஐகான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஐகானை பேஸ் பண்ணி எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எப்பயும் போல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கஸ்டம் ஷார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் ஆகிருக்கணும். இதை நான் ஆல்ரெடி ஷார்ட் பண்ண அந்த கண்டிஷன்ஸ் இருக்கனால இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம புது லெவல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் லெவல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் அமௌண்ட் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற இந்த காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஷார்ட் ஆன் அப்படின்றதுக்குள்ள கடைசி ஆப்ஷன், அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்களா, எனக்கு டிக்கு போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டு வர வேண்டாம். ஸோ கிராஸ் பண்ணது தான் ஃபஸ்ட்டு வரணும், ரெட் கிராஸ். ஸோ இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் அடுத்த லெவல் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ எனக்கு டிக்கு அடுத்து வரணும். ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்களா, கிராஸ் பண்ணது எல்லாமே மேலே வந்துருச்சு, டிக் பண்ணது எல்லாமே கீழே போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கண்டிஷன் வச்சுனாலும் நீங்கள் கஸ்டம் ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி ஏ டு பி, ஸோ ஏ டு இசட், இசட் டு ஏ, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்டிங், அப்புறம் ஃபாண்ட் கலரு, ஃபில் கலரு, இந்த மாதிரி நிறையா பார்த்தாச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஷார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபில்டர் அப்படின்னா என்ன, ஃபில்டர் எப்படி எனேபிள் பண்ணுறது, ஃபில்டரை வச்சு எப்படி ஷார்ட் பண்ணுறது, ஃபில்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.